இன்னொரு பையனோட பொண்டாட்டி நகை எடுத்து இப்ப அவன் நகை எடுத்து கண்டுபிடிக்கிறேன் எங்கேயோ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுல கொண்டு வச்சிருக்கான் 24 மணி நேரத்துல நகை எடுத்து வாய் கோணி சொல்றான். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நிச்சயமா வாய் கோணிக்கோ. மீனா முத்துக்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நம்ம நகையை திருடுனவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா மீனா சொல்லு அப்படிங்காங்க முத்து. அதுக்கு மீனா இல்லை, எங்கள் தெருவில் ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா எங்கள் தெருவுக்கு எல்லாருமேவும் ஒரு சாமியார்கிட்ட போவாங்க. போயிட்டு அந்த சாமியார் மந்திரிச்சு, அதாவது வெத்தலையில் மை போட்டு பார்த்து சொல்லுவார். சொன்ன உடனேவும் அந்த பொருள் கிடச்சிருக்குது, நிறையா பேர்த்துக்கு பொருளும் கிடச்சிருக்குது, அவங்க என்னத்துக்காண்டி போய் கேட்குறாங்களோ அதெல்லாம் நடந்திருக்குது. அந்த மாதிரி வேணால் நம்ம போய் பார்த்து நம்ம நகை எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து போ மீனா, இதெல்லாம் இந்த காலத்தில் நம்பிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே இல்லைங்க, நிஜமாவே இது நடந்துருக்குது, வாங்க ஒரு தடவை வேணால் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்க. முத்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா, நீ வேற அதெல்லாம் நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படிங்கலாம் எனக்கு தெரியல. சரி மீனா நீ போ, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன ஐடியாவை முத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு விறுவிறுன்னு ஒரு கடையில் போயிட்டு ஒரு லெமனும் ஒரு நூலும் வாங்கி அதில் மஞ்சளை தடவி லெமனில் சுற்றிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. அண்ணாமலை விஜயா எல்லாரையும் கூப்பிட்டு, இது கோயிலில் மந்திரிச்சு கொடுத்த ஒரு எலுமிச்சம்பழம், இது ஒரு சாமியார் கொடுத்தாரு, இந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை ரூமில் வைக்கணுமா, வச்சதுக்கப்புறம் இந்த நகையை எடுத்து யார் கௌரிங்காக மாற்றி வச்சாங்களோ அவங்களுக்கு வாய் இழுத்துக்குருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை இழுத்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே சரி அப்படின்ட்டு போய் வைடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. போய் இவங்க சாமி பூஜையில் வச்சிடுறாங்க. வச்ச உடனேவும் நம்ம விஜயாவும் மனோஜும் அவங்கவுங்க ரூமில் போயிட்டு வாயை கோஞ்சி வச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தானே நகையை திருடுனாங்க, அதனால் அப்படி நின்றுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்தாலும் விஜயா பயத்தில் நம்ம பார்வதிக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி மனோஜையும் என்னையவும் இந்த மாதிரி வாய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு போயிருக்கிறான், இது ஏதாவது நடக்குமா அப்படிங்க. இல்லை நீ வா, நம்ம இதுக்கு பரிகாரமும் இருக்கும், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட பார்வதி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே அங்கே போய் பார்த்தா அந்த சாமியார்கிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நாங்கள் தான் திருடிட்டு கௌரிங்க மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் உங்களுக்கு எதுக்குமா அந்த வேலை, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் இல்லை அந்த மாதிரி நடக்குமா, எங்களுக்கு வாய் கோணிச்சிக்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கோணிச்சிக்கிறோம், ஏன்னா அது உண்மையாக நடந்திருக்குல்ல, அதனால் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்களே அதனால் கோணிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அந்த சாமியார் சொல்கிறாங்க, இல்லை அந்த பூஜை ரூமில் இருக்கிற லெமனை எடுத்துகிட்டு நீங்கள் தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் சரின்னு சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மனோஜ் படுத்துருக்குறாப்புல, படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த லெமனு மனோஜிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த சைடு பார்த்தா விஜயாவும் தூங்குறாங்க. விஜயாக்கிட்டேயும் நீ தானே நகையை திருடினா வாய் கோணிக்கிற மாதிரியும் அவங்களுக்கும் அந்த நினப்பு வந்துக்கிட்டே இருக்குது. பறையா 2 பேரும் பதறி அடித்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தோடனேவும் மனோஜ் சொல்கிறேன், அம்மா எனக்கு இந்த லெமனை வச்சேவும் எனக்கு ஒரே பயமாக இருக்குதுமா, அது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான் அந்த சாமியார் சொன்னார்ல அதை எடுத்து தூர போடணும்னு சொல்லிட்டு, வா எடுக்கலாம் அப்படிங்க. நான்லாம் எடுக்க மாட்டேன், நான்லாம் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, சி வாடா நான் வேணா எடுத்து தொலைகிறேன், உன்னைய பெற்றதுக்கு இது என்ன செய்ய வேண்டியது இருக்கோ எல்லாம் என் தலையில் தான் ஊறலாம், நீ தொலை அப்படி சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டுக்கிட்டு பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு லைட்டை போட்டு எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறாங்க. எடுத்த உடனேவும் எல்லா ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன், இப்போ தெரியுதா என் நகையை திருடினவங்க யார் அப்படிங்கிறத அப்படின்னு முத்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அண்ணாமலை, என்ன விஜயா இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயா பதறிட்டு, இல்லை யாருக்காவது வாய் கொணிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காண்டி தான் நான் எடுத்தேன், நான் சும்மா தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ மறுபடியும் போய் சொல்கிற, வாயை மூடு விஜயா, நீயே
எப்போ தான் நீ உண்மையை சொல்லுவ? எதுக்காண்டி நகையை திருடின? இப்போ நகையை திருடினவங்க தெரிஞ்சு போச்சு, எதுக்காண்டி திருடின அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயா வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. மனோஜ் வந்து விஜயாவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, டேய் மனோஜ் நீ சொல்லு, நீ எல்லாமே சொல்லுவில்ல, நீ சொல்லு அப்படின்னு. எனக்கெலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிவிடுறாங்க.